தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிவர் புயல் மழையினால் எந்த பாதிப்பும் இல்லை. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வரும் என மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இயக்குநருமான சுப்பையன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிவர் புயல் மழையினை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக 122 நிவாரண முகாம்களில் 1606 குடும்பங்கள் மொத்தம் 5321 மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டதாகவும், 42 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும், மாவட்டத்தில் மனித உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். போக்குவரத்து ஏதும் தடைபெறவில்லை எனவும், புயல் காரணமாக 20 மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதாகவும், 34 கூரை வீடுகள் சேதமடைந்துள்ளது என்றும், மாவட்டத்தில் 38.04 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிவர் புயல் தொடர்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது எந்தவிதமான பெரிய அளவு சேதங்கள் எதுவும் இல்லாமல் நிவர் புயல் கரை கடந்து முடிந்துவிட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று மட்டும் 38 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. இன்னும் இதுவே தஞ்சை மாவட்டத்தின் தேவையை விட குறைந்த அளவு தான். இருப்பினும் பொதுவாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்டவர்கள் 120க்கு மேற்பட்ட ரிலீஃப் கேம்ப்ஸில் வந்து தங்க வைக்கப்பட்டார்கள். அதே போல் இதுவரை கணக்கு எடுத்த வகையில் ஒரு 20 மின் கம்பங்கள் மட்டும் சாய்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது இல்லாமல் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லை, எந்தவித பொருட்சேதம், குடிசை பாதிப்பு எல்லாம் கிடையாது. ரோடு டிரான்ஸ்போர்ட் வேறு எந்த பாதிப்பும் நமக்கு இல்லை, கால்நடைகளில் எந்த பாதிப்பும் இல்லை. ஃபிஷர்மேன் வந்து எல்லோரும் பாதுகாப்பாக இருக்காங்க, போட் சேதம் எதுவும் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு இதுவரை பயிர்கள் சேதம், பயிர்கள் சப்மர்ஜன்ஸ்னு ரிப்போர்ட் எதுவும் கிடையாது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பயிர் காப்பீடு வந்து டிசம்பர் 15 வரைக்கும் தொடர்ந்து அவங்க பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். அதே போல் இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து நம்ம தொடர்ந்து, மழைக்காலம் என்பதால் தொடர்ந்து நம்ம வந்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்தோமோ அது தொடர்ந்து பின்பற்றப்படும். டிசம்பர் வரை மழைக்காலம் முடியும் வரை வடகிழக்கு பருவமழை காலம் என்பதால் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் களப்பணியாளர்கள் அனைவரும் அவங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். பொதுமக்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய தகவல்கள் அனைத்தையும் 1077 என்ற எண்ணுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்ந்து தெரிவிக்கலாம். இன்னும் கூட மின்கம்பங்களோ அல்லது மரங்கள் பாதிக்கும் நிலைமை ஏதாவது இருந்தால் கூட அதையும் பொதுமக்கள் தொடர்ந்து தகவல் சொல்லலாம். நம்ம தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருப்போம்.